الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. صدق الله المولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த அத்தனை நல்லடியார்களின் மீதும் நம் மீதும் அந்த அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க தாய்மார்களே, புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்திலே 13 நோன்புகள் நிறைவு பெற்று 14ஆம் தராவீஹ் தொழுகையை தொழுது அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் ஏற்று அதற்கு உரித்தான கூலியை சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வாஜிபாக ஆக்கி வைப்பானாக. நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் ஒரு இடத்திலே இப்படி சொல்கிறான். நபிமார்களை பார்த்து சொல்கிறான். நபிமார்களை பார்த்து சொல்கிறான் என்றால் அது நபிமார்களுக்கு மட்டும் உரித்தானதல்ல, நபிமார்களை பின்பற்றக்கூடிய அவர்களுடைய சமுதாயத்திற்கும் அந்த கருத்து தான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹர் ருசுலு, தூதர்களே, குலூ மினத் தய்யிபாத், ஹலாலான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், வஅமலு சாலிஹா, அதற்கு பின்பு நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஹலாலான உணவு என்பது ஒரு மனிதனுக்கு, அதுவும் முஃமினான மனிதனுக்கு, அவனுடைய எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அடிப்படையான விஷயம் இந்த ஹலால் என்பது. ஒரு முஃமினுடைய உடலில் ஹராமான பொருட்கள் சென்று விட்டால் அவனுடைய இபாதத்துகள், அவன் செய்யக்கூடிய அமல்கள், அவன் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தான் ஷரியத்தை பொறுத்தவரையிலும், அதுவும் குர்ஆனிலே அதிகமாக ஹலால் ஹராமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். சாப்பிடக்கூடிய உணவுகளில் எதெல்லாம் ஹலால், ஹலால் என்றால் ஆகுமானது என்று அர்த்தம், ஹராம் என்றால் ஆகுமாகாதது என்று அர்த்தம், அதாவது தடுக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது என்று அர்த்தம். எனவே குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் மார்க்க சட்டத்திலேயும் ஒரு முஃமினான மனிதன் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் அவன் பின்பற்றுவது ஹலால், அது சாப்பிடுவது மட்டுமல்ல, ஒரு மனிதன் சம்பாதிப்பதிலிருந்து அந்த சம்பாத்தியத்தை பயன்படுத்துவதிலிருந்து எல்லாவற்றிலும் ஷரியத்து நமக்கு ஹலாலையும் ஹராமையும் சொல்லித் தருகிறது. எனவேதான் ஒரு ஹதீஸிலே இப்படி வருகிறது, கஸ்புல் ஹலாலி ஃபரீலத்தும் பாதல் ஃபரீலா, கடமையான வணக்கங்களுக்கு பின்னால் ஹலாலான வருமானத்தை தேடுவது அதுவும் கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் ஹலாலான விஷயத்திலும் ஹராமான விஷயத்திலும் பேணுதலாக இருப்பது ஆகச்சிறந்த ஒரு நன்மையான காரியமாக இருக்கிறது. குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தஆலா குலூ மினத் தய்யிபாத்தி என்று சொல்லியிருக்கிறான். அதாவது பரிசுத்தமான உணவை சாப்பிடுங்கள். பரிசுத்தமான உணவு என்றால் ஹலாலான உணவை சாப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், ஒரு மனிதன் நீண்ட பயணத்திலே சென்றான், அவனுடைய முடிகளெல்லாம் தூசு படிந்து விட்டது, மிகவும் பரட்டை தலையோடு இருக்கிறான், ஏதோ அவன் இழந்தவனாக இருக்கிறான். இழந்த நிலையிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி
யமுத்து யதைஹி இல ஸமாஇ யா ரப்பி யா ரப்பி, என் இறைவனே என் இறைவனே எனக்கு இதை கொடு அதை கொடு என்று அந்த மனிதன் கேட்கிறான். ஆனால் அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான் தெரியுமா? வ மத்தஅமுஹு ஹராமுன், அவன் சாப்பிட்ட உணவு ஹராமாக இருக்கிறது. வ மஷ்ரபுஹு ஹராமுன், அவன் குடித்த நீர் ஹராமாக இருக்கிறது. வ மல்புசுஹு ஹராமுன், அவன் அணிந்திருக்கும் ஆடை ஹராமாக இருக்கிறது. வ உதிய பில் ஹராம், அவன் சாப்பிட்ட உணவும் ஹராமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் யா ரப்பி என்னுடைய இறைவனே எனக்கு இதை கொடு அதை கொடு என்று என்னிடத்திலே கேட்கிறான். எல்லாமே ஹராமாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய துவாவை ஃபன்னா யுஸ்தஜாபு லிதாலிக, நான் எப்படி அவன் துவாவை ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் கேட்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் நபிமார்களும் சஹாபாக்களும் பெரியோர்களும் இந்த ஹலால் ஹராமை பேணுவதிலே ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஒரு தாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருந்தாங்க. நோன்பு திறப்பதற்காக அமர்ந்திருந்த போது உம்மு அப்துல்லா என்ற ஒரு பெண்மணி ஒரு கோப்பையிலே ஆட்டு பாலை கொண்டு வந்து கொடுத்தார்கள் நாயகத்திற்கு நோன்பு திறப்பதற்காக. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு பகல் நேரங்கள் கொஞ்சம் அதிகம், வெயில் அதிகமாக இருந்தனால நோன்பு திறக்கும் போது இந்த ஆட்டுப்பாலை சாப்பிட்டால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்பதனால் அந்த தாயார் அந்த பெண்மணி ஆட்டுப்பாலை ஒரு கோப்பையிலே கொண்டு வந்து நாயகத்திற்கு நோன்பு திறப்பதற்காக கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அந்த யார் கொண்டு வந்தாங்களோ அவங்கள்ட்ட திருப்பி அந்த பாலை கொடுத்து அனுப்பி இந்த பால் எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னு கேட்டுட்டு வாங்க, அந்த அம்மாட்ட கேட்டுட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அப்போ அவங்க போனாங்க. போய் அந்த பெண்மணி இடத்துல கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இந்த பாலை திருப்பி கொடுத்துட்டாங்க, இந்த பால் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க என்று சொன்னபோது அந்த தாயார் பதில் சொல்லுகிறார்கள், இது எனக்கு சொந்தமான ஆற்றிலிருந்து தான் நான் கறந்த பால் தான் என்று சொல்லி அனுப்பியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை குடித்தார்கள். சற்று நேரம் கழித்து அந்த அம்மாவே வந்தாங்க. வந்து கேட்டாங்க, நாயகமே நான் கொடுத்தனுப்பிய பாலை நீங்கள் குடிக்காமல் ஏன் அது சம்பந்தமாக நீங்கள் விசாரித்தீர்கள் என்று சொன்னபோது அப்போ ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, இல்லை நபிமார்களாக எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான், யாயி ஒரு ருசூலுக்குன குழுவின தையிபாதி, நபிமார்களே ரசூல்மார்களே நீங்கள் ஹலாலான உணவை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். எனவேதான் நான் விசாரித்து சாப்பிட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தான் சஹாபாக்கள்ல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி கேள்விப்படக்கூடிய நிகழ்வு தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு காதிம் இருந்தாங்க. அவங்க வேலையே என்னன்னா சித்தீக் நாயகத்திற்கு சமைத்து வைத்திருப்பார்கள். சித்தீக் நாயகம் வந்து சாப்பிடுவார்கள். ஒரு தடவை அவர்கள் ஒரு உணவை சமைத்து வைத்திருக்கின்ற பொழுது அதிகமான பசி ஏற்பட்ட போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்தவனே அவங்க கேட்குறாங்க, பணிவிடையால் சித்தீக் நாயகமே எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த உணவு எப்படி வந்துச்சு நீங்கள் கேட்பீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் கேட்கலையே என்று கேட்டபோது அப்போ தான் சித்தீக் நாயகம் கேட்குறாங்க, ஆமாம் எனக்கு சரியான பசியாக இருந்தது, எனவே நான் கேட்க மறந்துட்டேன், இந்த உணவு எப்படி இன்னைக்கு கிடச்சிச்சு என்று கேட்டபோது அந்த பணிவிடைக்காக இருந்த நபர் சொன்னார், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அறியாமை காலத்திலே நான் பொய்யான முறையில் ஒரு குடும்பத்தாருக்கு குறி சொல்லி இருந்தேன், அது யதார்த்தமாக நடந்து விட்டது. எனவே அந்த நபர்கள் இன்று என்னை சந்திக்கும் போது நான் சொன்ன அந்த பொய்யான குறிக்காக அவர்கள் அன்பளிப்பாக இந்த இறைச்சியை கொடுத்தார்கள், எனவே அதைத்தான் நான் சமைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னான். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, உடனே அவர்கள் தன் கையை வாயுக்குள் நுழைத்து தான் சாப்பிட்ட அனைத்து உணவையும் வாந்தியாக எடுத்தார்கள். மீண்டும் மீண்டும் தண்ணீரை குடித்து அவர்கள் வாந்தி எடுத்து எடுத்து அவர்கள் தன் வயிற்றில் இருந்த அந்த ஹராமான உணவை முழுவதுமாக வெளியாக்கினார்கள். மீண்டும் சொன்னார்கள், ஹராமான உணவு எந்த உடம்பில் சேருகிறதோ அது நரகத்திற்குத்தான் சொந்தம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உணவை வெளியே கொண்டு வந்தேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எனவேதான் இறையச்சம் உள்ளவர்கள் ஹலால் ஹராமான விஷயத்திலே மிகவும் கவனமோடு இருப்பார்கள். அதான் மைமூனா இப்னு மஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க,
ஒரு உணவு எங்கிருந்து வந்தது, ஒரு சாப்பாடு வருதுன்னா இந்த சாப்பாடு நமக்கு எங்கிருந்து வந்திருக்கிறது, ஒரு ஆடைனா ஒரு ஆடை எங்கிருந்து வந்திருக்கு, நீர் என்றால் நீர் எங்கிருந்து வந்திருக்கு, இதில் ஹலால் ஹராம் இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் ஒரு மனிதர் கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் இறையச்சம் நிறைந்த ஒரு நபராக மாறுவார் என்று மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தாட்டி ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, நாயகமே உதுல்லாஹ ஐ யஜஅலனி முஸ்தஜாபத் தஅவா, நாயகமே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நபராக நான் ஆகுவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்க நாயகமே என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க. நான் முஸ்தஜாபு தஅவாவா ஆகணும், அதாவது நான் துஆ செஞ்சால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படணும், அப்படிப்பட்ட ஒரு நபராக நான் ஆக வேண்டும், எனவே எனக்கு துஆ செய்யுங்கன்னு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா சஅதி அத்திபு மத்தஅமக, ஒன்றும் இல்லை, உன்னுடைய உணவை நீ ஹலால் ஆக்கிக்க, நீ சாப்பிடக்கூடிய உணவை நீ ஹலால் ஆக்கிக்க, நீ துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நபராக ஆகிவிடுவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சின்ன விஷயம்தான், பெருசா இல்லை, நீ சாப்பிட்ற உணவை நீ ஹலால் ஆக்கிக்க, உன் துஆ அனைத்தையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். சொல்லிட்டு சொன்னாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு மனிதன் ஒரு கவள உணவு அவன் வயிற்றுக்குள் ஹராமான உணவு சென்று விட்டால் 40 நாட்கள் அவன் செய்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் இந்த ஹலால் ஹராமான விஷயத்திலே சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதிலே கவனத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பொழுதுதான் நம்முடைய அமல்களையும் நம்முடைய துஆக்களையும் ஏற்றுக்கொள்வான். இந்த புனிதம் நிறைந்த ரமதானுடைய மாதத்திலே ஹலால் ஹராமை பேணி வாழ்க்கை முழுவதும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.